ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டிக்கான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பல்பெல்லாம் கட்டியாச்சு, அடுத்ததை நம்ம லைன் போடணும்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கட்டி முடிச்சாச்சு. இந்த வெல்கம் இதுதான் கடைசி தட்டி. அதுக்கப்புறம் டால்பின் ஒன்று கட்ட வேண்டியிருக்கு. டால்பின்னு கட்டியாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம டால்பின் கிபின் எல்லாத்தையுமே கேட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம ஓடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த விநாயகர் தட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், விநாயகர் தட்டி நம்ம எப்பயுமே உடம்புக்கு வந்து வெயிட் போடுவோம். இந்த இதுக்கு வந்து உடம்புக்கு வந்து நம்ம வார்ம் வெயிட் போட்டிருக்கோம். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ விநாயகர் சதுர்த்தி அடுத்து வருது பார்த்திங்கன்னா, அதனால் விநாயகர் தட்டி நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு இப்படி பார்த்தா ஒரு வாரம் டைமாவது வேணும். ஒரு வாரம் 10 நாள் டைமாவது வேணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணலாம் எந்த இடத்துக்குனாலும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த விநாயகரோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 காரில் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி 6 காரில் போடலாம், 5க்கு 5 போடலாம். அதுபோக 9க்கு 6 இந்த மண்டபத்துக்குள்ளே உட்காந்துன மாதிரி விநாயகர் இந்த மாதிரி போடலாம். அதுபோக இன்னொரு 2-3 டிசைன் நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்தி வரக்குள்ளே 2 டிசைன் புதுசு போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம அதை பண்ண முடியாமல் இருக்குது. அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டில் அது என்ன கம்பெனின்னு பார்த்திங்கன்னா SRB அப்படின்ட்டு இருக்குது. இதுதான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு நல்லது மாதிரி இருக்காங்க. 12 வோல்ட்டில் நம்ம இது தான் போடுறதுனே தெரியல. இப்போ வரது எல்லாமே கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி தான் வந்துக்கிட்டு இருக்குது. மட்டமானதுலேயும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லதாக போட்டிருக்கோம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது. பிரைட்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்னண்ட் பெருசாக நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ப்ளம்னண்ட் பெருசு அடுத்ததாக வருது அப்படின்ட்டு. அது 5 இன்ச்சு தான் வந்திருக்கு. 3 இன்ச்சில் வந்து இன்னும் ஸ்டாக் வரல. 3 இன்ச்சில் வந்துச்சுன்னா அடுத்தது ஃபுல்லாக நம்ம அதான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு திருப்தியே இல்லை. இந்த 3 இன்ச்சில் வந்து வயர் நைஸாக இருக்குது. அது போக ப்ளம்னண்டும் ரொம்ப மெதுமெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது அவ்வளோவாவும் கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சங்கு சக்கர நாமம் அப்படியே நம்ம ஒவ்வொன்றாவும் செக் பண்ணலாம். என்னமே லைன் போட்டேன். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க லைன் பண்ணுற வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிக்கு. நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பண்ண முடியல. அடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் அந்த மாதிரி பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா கான்டாக்ட், அதாவது 2-3 டிசைன் ஓடுற மாதிரி அது எப்படி லைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதையும் ஒரு வீடியோ பண்ணலாம். ஒரு சின்ன தட்டி வச்சு 3 கான்டாக்ட் 2 கான்டாக்ட் அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சங்கு சக்கர நாமம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி தட்டி உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கமாண்ட்லேயே ப்ரைஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா நான் ஒரு வேளை கமாண்ட் ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமாண்ட் பண்ணுவேன். ஆனால் ரேட்டு ஒரு சில நேரம் கூடி இருக்கலாம், ஒரு சில குறைஞ்சிருக்கலாம். நேற்றெல்லாம் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கி ரேட் நீங்கள் அவ்வளோ தானே சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரேட்டெல்லாம் இப்போ அதுக்கு தான் நான் கமெண்டில் ரேட் வந்து தெரிவிக்கலை. ப்ளீஸ் கால் பண்ணுறது. நீங்கள் டேரெக்டாக என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எப்போனாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டிங்கன்னா ரேட் இப்போல்லாம் ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எதுக்காக சொல்கிறேன்னா ரேட் கூடியிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம். நீங்கள் அன்றைக்கி அந்த ரேட்டு தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எதனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேளுங்க, உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம 3க்கு 3 சைஸில் வந்து போட்டிருக்கோம். 3க்கு 3 இதே மாதிரி நம்ம கொக்கு, வாத்து, அணில், மயில், அதுக்கப்புறம் குரங்கு, கிளி, புறா அந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம் அனிமல்ஸ் ஐட்டம் நம்ம சின்ன சின்ன தட்டியாக போடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் கம்பத்தில் அப்படியே டியூப்லைட் கட்டுவீங்க பார்த்திங்களா கம்பம், அந்த கம்புலேயே நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே வச்சு கட்டிட்டு போகலாம். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அதேமாதிரி ஒரு சின்ன ஃபஸ்ட்டில் காட்டுங்க பார்த்தீங்கன்னா வெல்கம் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அங்கங்கே நம்ம எடுத்து கட்டிக்கலாம். அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷன் இடத்த வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தட்டி ஒரு 10 தட்டி கொண்டு போனோம்னா போதும், எல்லா இடத்தையும் நம்ம வச்சு சூப்பராக கவர் பண்ணிடலாம். அதுக்காக தான் 3 சீசன்லாம் ஏகப்பட்ட தட்டி போட்டோம். சீசனில் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. நான் வந்து ஒர்க்கு நிறையா இருந்ததால் நம்ம வீடியோ எடுக்கவா இல்லைனா வேலை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் சீசன்லாம் நான் ஒரு வீடியோக்குள்ளே பண்ணல. நிறைய கஸ்டமர் கேட்டாங்க, என்ன உங்கள் சேனலில் வீடியோ வரமாட்டேங்கி, வீடியோ வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்காகனா நம்ம வீடியோ பண்ண முடியல, ஒர்க் அதிகமாக இருந்தாலும் நம்ம வீடியோ பண்ண முடியல. அதுக்காக தான் நம்ம பண்ணலை. சரி அப்படியே நம்ம விட்டோம்னா கஸ்டமர் நம்மளை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்ம இப்போ ஒரு டெய்லி ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா வீடியோ பண்ண முடியல, நேற்று கொஞ்சம் வெளியில் போயிருந்ததால் நம்ம வீடியோ பண்ண முடியல. நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வீடியோ. இப்போ பாருங்கள் அந்த இதை சொன்ன அந்த வெல்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.